சொல்லுகிறது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி நிலந்து விளக்குவார். எத்தனை ஆமேன் சொல்றீங்க? வியாதி உங்க சரீரத்தை விளக்கிட்டார் நான் நம்புறேன். ஆமேன். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு பாருங்க, 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? யாத்திராகமம் 15:26 சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியான கர்த்தர் யெகோவா ராஃபா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பலவீனம் கொடுத்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிறீங்களா? எத்தனை நாளைக்கு பாஸ்டர் மாத்திரை எடுக்கிறது? எத்தனை நாளைக்கு பாஸ்டர் டாக்டரை தேடி மருத்துவரை தேடி தேடி அலைகிறது? எத்தனை நாளைக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த யூடியூப்பில் இந்த செய்தி கேட்குற அருமையான தேவ பிள்ளைய, சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை அதன் மூலமாக டாக்டர் சொல்லிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் 99% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு வேளை சொல்லிட்டாங்களா? 100% சொன்னாலும் மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப, உன் பலவீனத்தை 100% மாற்ற, ஆப்ரேஷனை செய்யாத அளவுக்கு உன்னை பரிபூர்ணமாக குணமாக்க தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த செய்தி கேட்குற இந்த வேளையில் கர்த்தர் உன்னை குணமாக்குவா. இந்த செய்தி கேட்குற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், மருத்துவரால் முடியாத ஏசப்பா செய்வார். எந்த வைத்தியத்தினால மாத்திரையினால் முடியாத கர்த்தர் செய்வார். பரிகாரியான கர்த்தர் உன் சரீரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் சுகத்தோடு வாழ்வீர்கள். நீடித்த ஆயுசு நாட்களை உங்களை கூட்டி தருவார். நல்ல பலனை கூட்டி தருவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எஸ், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 3வது யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் குயிக்காக நம்ம வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, கர்த்தர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, நீ சந்தோஷமா ஆர்ப்பரி, களிகூர்ந்து மகிழு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் என்ன செய்வாராமா? பெரிய காரியங்களை. பச்சித்த வருஷங்களின் தெளிவா சொல்லப்படுதுங்க. களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரச எண்ணெய் வழிந்தோடும். ஆமென். 3வது எழுதி கொள்ளுங்க, பொருளாதாரத்தை குறித்து பயப்படாத. இந்த 2வது மாதத்தில் முதல் நாள்லேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் அநேரம் பயந்துட்டு தானே வந்தீங்க. பிஸ்னஸில், தொழிலில், சொந்த வேலை, கூலி வேலையில் ஒரு தடுமாற்றம், பொருளாதாரத்தில் எப்படி நான் லோன் கட்ட போகிறேன்னு தெரியலையே, எப்படி சீட்டு காசு கொடுக்க போகிறேன்னு தெரியலையே, எப்படி இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு தெரியலையே, எப்படி வட்டி கட்ட போகிறேன்னு தெரியலையே, பிள்ளைகளுக்கு எப்படி பீஸ் கட்ட போகிறேன்னு தெரியலையே. ஆண்டவர் சொல்கிறாரு, தேசமே பயப்பட